இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கணும். முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் அந்த அரங்கத்தை திறந்திருக்கிறார். அந்த துறைக்கு அவர் அமைச்சர். ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்கன்னா இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்குள்ள அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை சுமார் 46 கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க. மீனவர் பாராட்டுற நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. அப்போ மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரையில போராடினாங்க. குறிப்பா கடந்த 25 வருஷத்துல தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்னது நம்முடைய மீனவர்கள் தான். ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராட்டாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடினீங்க. அதுதான் மீனவ நண்பர்கள், உங்களுடைய அந்த மனித நேயம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தமிழ் பண்பாடு, தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ளவர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்று நிலைச்சிருக்கும். வெள்ளத்துல சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்கிற முதல் உதவி உணவோ மருந்தோ கிடையாது. எங்களுக்கு ஒரு படகு வேணும், எங்களை எப்படியாச்சும் இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போய் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த நேரத்தில் மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லையும் ஏற்றிட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றி இருக்கீங்க. படகும் தைரியமும் துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம். படகு உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாற்றிருக்கிற மீனவ நண்பர்கள் நீங்க. நிவாரண பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். பால், பிஸ்கட்டு, தண்ணி பாக்கெட்டு, இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம். ஆனா இதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்னீங்க. உங்களோட உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்க மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது. அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். தூத்துக்குடியில நான் இருந்தேன். நம்முடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க, அக்கா கீதாஜி இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து 1 மாசம் களத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றி இருக்கிறோம். எல்லாம் இந்த மழை வெள்ள பாதிப்புல அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். நிலைமையை புரிஞ்சு கொண்டு மக்கள் தான் முக்கியம் என அரசுக்கு துணை நின்றீர்கள். இங்க நிறைய அரசு அலுவலர்கள், துறை அதிகாரிகள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. வெள்ளம் வந்த நாட்கள்ல வீட்டுக்கே செல்லாம களத்துல நின்று நீங்க அத்தனை பேர் பணியாற்றி இருக்கிறீங்க. உங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாம இந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகள் சாத்தியமாக இருக்காது. எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசு மீனவர்கள் நலன் அக்கறை உள்ள அரசு மட்டுமல்ல, மீனவருடைய மனதை உணர்வை உணர்ந்த அரசு. அதனால்தான் கடந்த 2.5 ஆண்டுகள்ல ஏராளமான நலத்திட்டங்களை மீனவர்களுக்காக கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. மீனவர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகிற பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினருக்கு ரூபாய் 15,000 என்ற இருந்த நிவாரண தொகையை உயர்த்தி ரூபாய் 25,000 நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள். அதே மீன்பிடி படகுகளுக்கு உரிமம் வழங்கும் காலம் லைசன்ஸ் 1 வருஷத்திலிருந்து 3 வருஷமா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்தாங்க. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் யூஜி மீன்வள படிப்பில் சேருகின்ற மாணவர்களுக்கு 5% என்று இருந்த அந்த இடஒதுக்கீட்டை 20% உயர்த்தியது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். இந்திய ஒன்றியத்தில் எந்த அரசுமே செய்யாத ஒரு விஷயம். ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டை நடத்தி கடந்த ஆகஸ்ட் மாசம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் அதுல சிறப்பு விருந்தினராக பொறுப்பேற்றார். அந்த மாநாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 2-3 அறிவிப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முக்கியமான அறிவிப்புகள். மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை ரூபாய் 5,000 இருந்துச்சு, அதை 8,000 உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல் நாட்டு படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற மானிய விலை மண்ணெண்ணெயுடைய அளவை ஆண்டுக்கு 3,400 லிட்டர் இருந்து 3,700 லிட்டராக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.
நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுகின்ற வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் அளவை ஆண்டுக்கு 4000 லிட்டர் இருந்து 4400 லிட்டராக உயர்த்தி கொடுக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, விசைப்படகுகளுக்கு 18000 லிட்டர் இருந்து 19000 லிட்டராகவும் உயர்த்தி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் உத்தரவிட்டார். இப்படி பல்வேறு அறிவிப்புகளை, பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மீனவ நண்பர்களுக்கு மாண்பு முதலமைச்சர் செய்து கொடுத்திருக்கின்றார். இனி வரும் காலங்களிலும் மீனவர் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகிடும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை, உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செய்து தருவார் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கொடுக்கின்றேன். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட வருகின்றேன். எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. சொன்னா சேகர் பாபு கோச்சுப்பாரு. ஆனா யார் உண்மையான கடவுள், யார் உண்மையான இறைவன்னா, இன்னொரு உயிரை காப்பாற்றுறவன் தான் உண்மையான கடவுள், உண்மையான இறைவன். அப்படி பார்த்தா இங்க வந்திருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம், இறைவனுக்கு சமம். அத்தனை பேருக்கும் நிவாரண பொருட்கள், பரிசு பொருட்கள், வேட்டி, சேலை அனைத்தும் ஏற்பாடு செஞ்சிருக்கார். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு இங்க மதிய உணவும் தயார்படுத்தியிருக்கிறார். எனவே நீங்க அத்தனை பேரும் இருந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்போதுமே உங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.